இருப்பாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரை கூட சேர்த்து வச்சிருக்காரு. பொண்ணு டாக்டரு, அதுவுமே மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் படிச்சிச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது பொண்ணு வந்து மார்க் 300 அண்ட் சம்திங் தான். எப்படி சார் நீங்க கேட்க போறீங்க? சீட் எப்படி எடுக்க போறீங்கன்னா, என்ஆர்ஐ லேப்ஸ்டு. எதுலன்னா டீம்டு யூனிவர்சிட்டி. அவருக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. கவர்மெண்ட் போக முடியாது, செமி கவர்மெண்ட் போக முடியாது, ப்ரைவேட் காலேஜ் கிடைக்காது, ப்ரைவேட் காலேஜ் கிடைக்காது. ஸோ அதில் மேனேஜ்மெண்ட்டில் கிடைக்குதோ இல்லையோ தெரியல. டீம்டு போயிட்டா பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பணம் கையில் இருக்குது, பீஸ்ஃபுல்லாக சீட் வாங்கிட்டு அமைதியாக இருக்கலாம். முன்னாடியே இது ஆல் இண்டியா கோட்டாவில் வந்துருச்சு பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே. ஸோ அமைதியாக அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம். அதனால் ஆல்ரெடி நம்ம 1.5 கோடி கையில் வச்சுருந்தோம்னா நல்லா தைரியமாக நம்ம போய் டீம்டு யூனிவர்சிட்டியில் சீட்டை போட்டு எடுத்துக்கலாம். இதிலே பாருங்களேன், இப்போ ஒரு 500க்கு மேலே எடுத்த பசங்கள்லாம் இதுக்கு போக மாட்டாங்க. கொஞ்சம் பணக்கார பசங்கன்னா போவாங்க. இந்த காலேஜு அதனுடைய அட்மாஸ்பியர்லாம் பிடிச்சி போய். கொஞ்சம் ஏழை பசங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா போக மாட்டாங்க. நான் இன்னொரு முறை படித்து எழுதிட்டு போகிறேன் அப்படிம்பாங்க.